நீங்க உங்களுக்கென்று ஒரு தகுதியை வளர்த்து உங்களுடைய அடையாளத்தை நிலைநிறுத்த போறீங்களா? எப்படின்னா, திருநெல்வேலினா அல்வா, திண்டுக்கல்னா பூட்டு, பழனினா பஞ்சாமிர்தம், திருப்பதினா லட்டு. இந்த மாதிரி உங்களுடைய பெயரோ தொழிலோ ஒரு இடத்தின் அடையாளமாக்கப்படணுமா? இதோ இந்த கதையை கேளுங்க. வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. ஒரு நாட்டோட அரசர் மிக திறமையா ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தாரு. நிறைய நாடுகளோடு போரிட்டு தன்னுடைய ராஜ்யத்தை விரிவா வச்சிருந்தாரு. மக்களையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டு தானும் சந்தோஷமா இருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது ராஜா மற்ற அண்டை நாட்டு மன்னர்கள், மந்திரிகள், அரசவையில உள்ளவங்க எல்லாரையுமே வரவழைச்சி ஒரு விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. நாட்டின் மிகச்சிறந்த சமையல் கலை வல்லுநர்களை வரவழைச்சி சிறந்த சமையல்காரரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாரு. சமையல் கலை வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டாங்க. சமையல் செஞ்சாங்க. ஆனா ராஜாவுக்கு திருப்தியா இல்ல. பிறகு எல்லோரையுமே போக சொல்லிட்டாரு. மந்திரிய கூப்பிட்டு நாம 2 பேரும் மாறு வேஷத்துல நகர்வலம் போவோம். யாராவது உணவகம் வச்சிருப்பாங்கல்ல, அவங்கள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நகர்வலம் போனாங்க. பகல்ல முழுசும் தேடினாங்க. அவங்களுக்கு திருப்தியே இல்லை. சாயங்காலம் பொழுது சாஞ்சிருச்சு. இவங்க 2 பேருமே நடந்து போய்கிட்டே நாட்டின் எல்லை வரைக்கும் போயிடுறாங்க. அங்க ஒரு இடத்துல ஒரே கூட்டம். என்னன்னு பார்த்தா குமரன் உணவகம் அப்படின்னு ஒரு கடை இருந்தது. அந்த கடையில சாப்பிட்றதற்கு மக்கள் வரிசையில நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ராஜாவும் மந்திரியும் வரிசையில நின்னாங்க. பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தவன் கிட்ட, ஏன் இந்த கடையில மட்டும் இவ்வளவு கூட்டம் இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இந்த பக்கத்து மக்கள் நல்லா வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னா இந்த குமரன் கடைக்குத்தான் வருவாங்க. இங்க எல்லா உணவுமே ரொம்ப ருசியா இருக்கும். நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. 2 பேருமே வாங்கி சாப்பிட்டாங்க. நல்லாவும் இருந்தது. ராஜாவுக்கு ரொம்பவே பிடித்திருந்தது. அமைச்சர்கிட்ட கேட்க அவரும் அப்படின்னு தலையாட்டினாரு. 2 பேருமே குமரனை சந்திச்சாங்க. ஏனப்பா இப்படி கடைய ஓரமா ஒதுக்குப்புறமா வச்சிருக்கியே, நல்லா ஊருக்குள்ள பிரதான தெருவுல நீ கடை போட்டேனா இன்னும் நிறைய பேர் வருவாங்களே அப்படின்னு சொன்னாரு ராஜா. அதுக்கு குமரன், என்னுடைய சாப்பாட்டை சாப்பிடுவதற்கு நான் எங்க இருக்கிறேனோ அங்கதான் மக்கள் கூட்டம் வரணும். கூட்டமா இருக்கும் இடத்துக்கு நான் போகக்கூடாது. குமரன் உணவகம் அப்படிங்கிற அடையாளத்தை நான் உருவாக்கணும். அதுக்காகத்தான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இங்க இத்தனை பேர் என்னை தேடி வர்றாங்கன்னா இங்க உணவு நல்லா இருக்குன்னு தானே வர்றாங்க. இந்த மாதிரி நிறைய மக்கள் இங்க வரணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு மந்திரி, சரி, அரண்மனையில ஒரு விருந்த அரசர் ஏற்பாடு செஞ்சிருக்காரு. அதுக்கு நீ சமைச்சு தர்றியா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு குமரன், அரண்மனையில கூப்பிடுறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நான் தவற விடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு சரின்னு சொன்னான். விருந்து நாளும் வந்தது. குமரன் ஏற்பாட்டுல சமையலும் நடந்தது. வந்திருந்த எல்லா அரசர்களும் மற்றும் அரண்மனையில இருக்கிறவங்க எல்லாருமே மிகவும் ருசியா சாப்பாட்டை சாப்பிட்டாங்க. வந்தவங்கள ஒரு சிலர், எங்களுக்கும் ஒரு நாள் சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இவனுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது. பெரிய சமையல்காரனா ஆகிட்டான். அரண்மனையின் ஆஸ்தான சமையல்காரனாகவும் ஆகிட்டான். இத வச்சு குமரன் உணவகத்தையும் பெருசா ஆக்கிட்டான். கையில தட்டு வச்சு சாப்பிடும் கடையா இருந்தத உள்ள நாற்காலி மேஜை போட்டு உட்கார்ந்து சாப்பிடும் அளவுக்கு உணவகத்தை பெருசாக்கிட்டான். அந்த இடத்திலேயே உணவகம் அப்படின்னு சொன்னாலே அது குமரன் உணவகம் தான் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு முன்னேறிட்டான். இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒருவன் கிட்ட திறமை, உழைப்பு, நேர்மை இருக்கும். ஆனா காசு இருக்காது. சரியான வாய்ப்புகள் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா இந்த குமரன் மாதிரி கிடைத்த வாய்ப்பை சாதகமாக்கி அதுல இருந்து முன்னேறிவிட வேண்டும். நம்முடைய முயற்சியை ஒரு நாளும் நிறுத்தாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா நமக்கான அடையாளம் கட்டாயம் கிடைக்கும். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.